சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கெரியர்ல அதிக வசூல் செய்த திரைப்படமாக ஜெயிலர் படம் வலம் வருது. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்புல உருவான இந்த படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருந்தாரு. மேலும் இந்த படத்துல ரஜினி சாருடன் இணைந்து ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி, விநாயகன், சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெரீப் ஆகியோருமே நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூல்ல மிகப்பெரிய சாதனையுமே படைத்தது. இதன் காரணமாக ஜெயிலர் படத்துடைய இரண்டாம் பாகத்தை எடுக்க முடிவு பண்ணாரு நம்ம நெல்சன் அவர்கள். தற்போது இந்த படத்துடைய ஷூட்டிங் தொடங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கா. முதல் பாகத்தை போலவே நடிகர் சிவராஜ்குமார் மற்றும் மோகன்லால் கேமியோ ரோல்ல நடிக்க இருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில தற்போது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக நடிகர் மோகன்லால இயக்குனர் நெல்சன் அவர்கள் சமீபத்துல மீட் பண்ணி பேசியிருக்காரா. சோ இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல ஒரு பக்கம் வைரல் ஆனாலுமே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பாகத்துல விநாயகனை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொன்று விடுவாரு. ஆகையால தற்போது இந்த படத்துடைய வில்லன் யார் அப்படின்றதுதான் பல மில்லியன் கேள்வியாக இருந்தது. சோ அதற்குமே தற்போது ஒரு விடை கிடைச்சிருக்கு. அதாவது பாலிவுட்டுடைய முக்கிய பிரபலம் ஒருவர் தான் இந்த படத்துடைய வில்லன் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கு. கூடிய விரைவிலேயே இவருக்கான அறிமுக வீடியோவை படக்குழுவை வெளியிட இருக்காங்களா. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.